நமசிவாய். எல்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்குது, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயமே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது அப்படின்ற மாதிரியான நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பழைய பொருள் யாருக்காவது கொடுத்தா அது உபயோகமாக இருக்கணும். அவங்களுக்கு உபயோகம் இல்லாத மாதிரியான விஷயமா இருக்கக்கூடாது, உபயோகமாக இருக்கணும். அது வந்து யாருக்காவது அப்படின்ற பார்த்தோன்னா நீடி பீப்புள் அப்படின்ற மாதிரி, யாசகம் பெறுபவர்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வந்து அதை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய வேறு ஏதாவது ஒரு நபர்களாக இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் எடுங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணதாக இருக்கணும், ஓல்டாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓல்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு மேற்கு பகுதியில், உங்கள் வீட்டில் பிரதான மேற்கு பகுதி இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில் நீங்கள் வந்து வச்சுருங்க. சனிக்கிழமை அன்று அதை வந்து எடுத்துட்டு மத்தியான நேரம் இல்லது வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரம், அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்து, இரவு நேரம்னா 8:15 9 மணி வரைக்கும், மத்தியானம்னா 1:15 2 மணி வரைக்கும், இந்த மாதிரியான ஒரு டைமுக்குள்ளே அதை வேறு ஏதாவது ஒரு நபர்களுக்கு கொடுத்து பாருங்கள். சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, அது வந்து அற்புதமான பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஈவன் உடைகளாக இருந்தால் கூட, பழைய உடைகளாக இருந்தால் அது வந்து எதுவும் வந்து உங்களுக்கு கிழிஞ்சிருக்காமல் இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நான் இப்போ சொன்ன விஷயத்திற்கெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கு. நமசிவாய்.